மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஜனவரி மாத பலனதானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை கோட்சார கிரக அமைப்புகளால் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சம்பாதிக்கணுன்ற எண்ணங்களை விட சாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கா இல்லையான்னு அவங்க சாதகத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கிட முடியுமே தவிர நினச்ச நேரத்தில் செஞ்சுக்கிடலான்ற எண்ணம் மட்டும் இருந்தால் அது ஒருபோதும் வெற்றியை தராது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்க. 30 பிள்ளைங்களுடைய மனசுலையும் மதிப்பெண் எடுக்கணுன்ற எண்ணத்தில் தான் படிப்பாங்க. ஆனால் அந்த கிளாஸில் அந்த வகுப்பில் ஒரு பிள்ளை தான் மதிப்பெண். முயற்சின்றது எல்லா நேரத்திலையும் எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம். பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இருக்கிறவங்க தான் சாதிக்கிறாங்க. தயவு செய்து உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பாருங்க. எந்த நேரத்தில் எந்த விஷயம் செய்தால் சரி வரும்ன்றது உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லும். கோட்சார கிரக அமைப்புகள் உங்களுக்கு செல்லுபடி ஆகும்தான் 60%. ஆனால் இது மட்டுமே உங்களுடைய தலையெழுத்து, இது மட்டுமே உங்களுக்கு உண்டான பலன் அப்படின்னு தயவு செய்து நினச்சிக்கிடாதீங்க. நான் எந்த அடிப்படையில் இந்த பலனை சொல்கிறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறேனுங்க. வாய்க்கு வர வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் நான் இல்லை, சரியா? அது உங்களுடைய நேரத்தை வீணாக்குனா அது மிகப்பெரிய அது பாவம். நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் உண்மைத்துவம் இருக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடருக்கு இந்த பதிவை நீங்கள் அனுப்பி வைங்க. அவங்க சொல்லுவாங்க இதில் இருக்கக்கூடிய உண்மைத்துவத்தை. இப்போ மிதுன ராசினா மிதுன ராசியாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா மிதுன ராசியாதிபதி புதன் வருவார். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய மண் மனைக்கு சம்பந்தப்பட்ட கிரக ஸ்தானம், வாகன ஸ்தானம்னா புதன் வருவார். இதே புதன் உங்கள் ராசியில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய புதன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவார். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே சுபஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதி ஆட்சியும் உச்சமும் வரக்கூடிய ஒரு கிரகம். வேறு எந்த கிரகத்துக்கும் டபுள் போஸ்டிங் கிடையாது. மிதுன ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனுக்கு மட்டும்தான் அந்த டபுள் போஸ்டிங், 2 வேலை. சரி, இந்த ஜனவரி மாதத்திலேயே ஒரு அற்புதம் நடக்க போகுது மிதுன ராசிக்காரங்களுக்கு. என்ன சார் அற்புதம்னா, உங்கள் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன், சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் திருமணஸ்தானத்திலையும், திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம், திருமணஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் குரு உங்கள் ராசியில். அப்போது குருவும் புதனும் கிரக பரிவர்த்தனை. ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கிறத விட உச்சத்தில் இருக்கிறத விட மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கக்கூடியது எதுன்னா கிரக பரிவர்த்தனையில். அப்போது வருடத்துடைய தொடக்கம் ஜனவரி மாதத்துடைய முதல் நாள் உங்களுக்கு மிதுன ராசி அதிபதி கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிற ஒரு சூழல். இதில் இன்னொரு அற்புதம் இருக்குது. என்ன சார் அற்புதம்னா, சூரியன் கிட்ட 5 டிகிரிக்குள்ளார ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் அஸ்தமனம் ஆகிடும். உதாரணத்துக்கு மிதுன ராசிக்கு 7வது பாவகத்தில் சூரியன் வராருன்னா அந்த சூரியன் 15 நாள் 14 நாள் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தனசுலையும் மிதுன ராசிக்கு 7லையும், மீதி 14ஆம் தேதியிலிருந்து 32ஆம் தேதி வரைக்கும் மகரத்திலையும் 8வது பாவகத்தையும் வருவார். இதுதான் இந்த மாதத்துடைய சூரிய பகவானுடைய அமைப்பு, கோட்சாரம். அப்போது சூரிய பகவான் கிட்ட சூரியன் போராடம் நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் இருக்கார். அதே இடத்துல போராட நட்சத்திரம் முதல் பாதத்தில் சுக்கிரன் இருக்கார். அப்போ 12 கூடிய கிரகம், 5 கூடிய கிரகம் சுக்கிரன் சூரியன் கிட்ட அஸ்தமனம் ஆயிட்டார். சுக்கிரனுடைய ஜோலி முடிஞ்சு போச்சு. அப்போது அதே இடத்துல இந்த 6வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் சூரிய பகவான் கிட்ட அஸ்தமனம் அடைஞ்சிட்டார். ஆனால் இந்த புதன் அடைஞ்சாரான்னு பார்த்தீங்கன்னா புதன் அடையல. புதன் மூல நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய அனுமான் அவதரித்த நட்சத்திரத்தில், மூல நட்சத்திரம் 2வது பாதத்தில் புதன் இருக்கார். அப்போ யோகம் ஆயிடுச்சு. புதன் ஆதித்ய யோகம். நிறைய பேர் சொத்து வாங்குறதுக்கு உண்டான நேரம் இது, மண்மனை வாங்கக்கூடிய நேரம். தயவு செய்து இந்த வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உங்களுடைய சொந்த சௌகரியம். யாரையும் நான் கட்டாயப்படுத்தலை. இதுதான் நடக்கணும் என்னாலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான பிராப்தம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அனுகூலங்கள் இந்த பிரபஞ்சம் தருது. உங்களுடைய
ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படை, அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலனே ஜோதிடத்தில், சரியா? ஆனால் இந்த நேரம் அப்படின்றது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாமி சத்தியமாக சொல்கிறேன் பாருங்க, பொக்கிஷமான நேரம், அருமையான நேரம், பிரமாதமான நேரம். இந்த தருணம் அப்படின்றது நிறைய பேருக்கு மண்மனை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கும். 17ஆம் தேதி வரைக்கும் இந்த டைம் இருக்குது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பிராத்தம் உண்டு. நிறைய பேருக்கு மண்மனை வாங்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு சிலர் என் வீடு அடமானம் போட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, என்னால் மீட்கவே முடியல, தீராத மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா மனையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இந்த நாளில் தருது. எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் வாய்ப்பு தராது இல்லைங்களா இந்த பிரபஞ்சம். ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு தருணத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு சப்போர்ட் பண்ணும் இல்லை, ஒரு சந்தர்ப்பம் தரும் இல்லை. அந்த சந்தர்ப்பம் தான் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நாட்கள். ஜனவரி மாதம் 31 நாள்னா 31 நாள் நமக்கு நல்லது நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு நாள் ஒரு பொழுது போதுமானது இல்லையா? ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் உயர்றதும் உறுதி, உருப்படுறதும் உறுதி. இந்த நேர காலங்கள் நிச்சயமாக சொல்கிறேன். ஏன்னா குரு அப்படின்றவர் திருமண ஸ்தானாதிபதி மட்டும் கிடையாது, தொழில் ஸ்தானாதிபதி அவரே. சுய தொழில் செய்யணுன்ற எண்ணத்தில் இருக்கீங்கன்னா 16ஆம் தேதிக்குள்ளார, ஏன்னா 17ஆம் தேதி புதன் மாறிடுவார், 16ஆம் தேதிக்குள்ளார சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா, தாராளமாக செய்யுங்க. இது சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேரம். என்ன தொழில்ன்றது உங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். வீடு வாங்குறதுக்கு உண்டான நேரம், வீடு கட்டுறதுக்கு உண்டான நேரம், எந்த பகுதியில் வாசல் வச்சு கட்டணுன்றது உங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கும். வாகனம் வாங்கக்கூடிய நேரம் தானுங்க. ஏன்னா சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நம்மளை பார்க்கிறாரு, ராசி அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நம்மளை பார்க்கிறாரு. எந்த வண்ணத்தில் வாங்கணும், எந்த கலரில் வாங்கணுன்றது உங்களுடைய ஜாதகம் தான் தீர்மானிக்கணும். சரியா? நிறைய விஷயம் இருக்குது. ஒரு செயல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்னா அது முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை மையப்படுத்தி தான் நம்ம எடுத்துக்கிட்டணும். எந்த செயல் எந்த நேரத்தில் செய்தால் சரி வரும்ட்டு. ஸோ இந்த நேர காலங்கள் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரமாதம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேனுங்க. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய கவலை என்ன, மிகப்பெரிய மன அழுத்தம் என்ன? காசு பணமா? சத்தியமாக கிடையாது. ஒருபோதும் மனசாலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை காசு பணத்துக்கு தரமாட்டாங்க. நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக கூட இருக்கட்டும், நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வெளியூர் வெளிநாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, மிதுன ராசியில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்கன்னா காசு பணத்தை மதிக்கிற ஆள் நீங்கள் கிடையாது. காசு பணத்தை பின்னாடி போகிற ஆள் நீங்கள் கிடையாது. மனசாலுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை ஒருபோதும் பணத்துக்கு தரமாட்டீங்க. நீங்களாம் கையூனி கரணம் போட்டு தானுங்க மேலே வந்திருப்பீங்க. சப்போர்ட், அவங்க சப்போர்ட் இருந்தது, இவங்க சப்போர்ட் இருந்தது, இதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. சொல்லிக்கலாம், தாய் தந்தையாக இருந்தாலும் அவங்களுடைய சப்போர்ட் எதிர்பாராமல் மேலே வரவங்க தான் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. காரணம் என்னன்னா, தைரியஸ்தானாதிபதி சூரியன், வேறு யாருக்குமே இல்லாத ஒரு பிராத்தம் பாருங்கள். அசட்டு தைரியம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். அந்த சூரியன் உங்கள் ராசியை பார்க்கிறார். அதே மாதிரி இந்த சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறார். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா மன வாழ்க்கை. கணவன் மனைவிக்குள்ளார புரிதல் இல்லைங்க. என் கணவர் என்ன புரிஞ்சுக்கிடலை, என்னுடைய மனைவி என்ன புரிஞ்சுக்கிடலை, இந்த மாதிரியான மனக்கவலைகள் ஏகப்பட்ட பேருக்கு. அதே மாதிரி வாங்கின பணத்தை கட்ட முடியலன்ற கவலையை விட கொடுத்த பணம் வாங்க முடியலன்ற கவலை. ஏன்னா ஈஸியாக ஏமாறுறவங்க 50 முறை ஏமாந்தாலும் நமக்கு மிதுன ராசியில் பிறந்தவங்க 4 முறைக்கு 5 முறைக்கு 10 முறை ஏமாந்து வருவீங்க. ஆனாலும் மறுபடியும் ஏமாறுறதுக்கு தயாராகிற மாதிரி ஒருத்தர் ஒரு உதவின்னு கேட்டால் அது செஞ்சு கொடுத்தா மறு வேலை பார்ப்பீங்க. இது நிறைய பிரதானமான மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான ஒரு குணம். சரி, இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கும். மன வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் அடையக்கூடிய நேரத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்குது. எப்போ சார்? 12ஆம் தேதிக்குள்ளாராது. ஏன்னா திருமண காரகன் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. பெண்களுக்கு திருமண காரகன்னா செவ்வாய். அப்போ செவ்வாவும் தானே சேர்றாரு. அப்போ குருவுடைய பார்வையில் சுக்கிரனும் செவ்வாவும். அப்போது மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகும். அதே மாதிரி
கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு தருணம். நான் மீண்டும் ஒரு அட்வைஸாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேனுங்க. மிதுன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி வாங்கின பணத்தை கட்டுறதுக்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் பல தருணத்தில் கொடுக்கும். கொடுத்த பணம் வாங்கிறதுக்கான பிராத்தத்தை ரொம்ப கம்மி. அதனால் இப்படி இருங்க, சந்தோஷம். இப்படி இருந்தீங்கன்னா ஏன்டா கொடுத்தோம் எதுக்குடா கொடுத்தோன்ற அளவுக்கு ஆகிடும். கொடுக்குறோம்னா தார வாத்துறணும், இல்லைன்னு கொடுத்துடணும். நம்மளது இல்லை, இது வராது. அது நீங்கள் 1000 கொடுத்தாலும் சரி, லட்சம் கொடுத்தாலும் சரி, கோடி கொடுத்தாலும் சரி, கொடுத்துவிட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் வாய்ப்புகள் இல்லைங்க. யோசனை பண்ணி பண்ணுங்க. காசு பணம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறீங்கன்னா கொடுத்துவிட்டு அவங்க முன்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கலாம். சரியா பார்த்துக்கோங்க. சரி, அந்த 12ஆம் தேதிக்குள்ளார ஒரு சிலருக்கு மன வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கல்யாணம் பிரிஞ்சிருக்கிறவங்க கூட சேரலாம். காதலர்கள் கூட இணையறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி 17ஆம் தேதியிலிருந்து விரைய செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு சூழலை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். வீடு வாசல் நான் புதுப்பிக்கிறேனுங்க, அல்லது வாகனத்தை சேஞ்ச் பண்ணுறேனுங்க, ரிப்பேர் பண்ணுறேனுங்க, அதாவது விரைய செலவுகள் செய்கிறதுக்கு உண்டான தருணம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை. ஆக வரக்கூடிய ஜனவரி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் பல வடிவில் மிதுன ராசி நண்பர்களுக்கு சாதகமான அமைப்புகளை தரப்போகுதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆராய்ஞ்சு பலன் சொல்லியிருக்கிறேனுங்க, அனுபவித்து சொல்லுங்க. ஜனவரி மாதம் எப்படி இருந்தது அப்படின்றது, எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுத்ததுன்றது அனுபவித்து சொல்லுங்கள். நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, தயவு செய்து நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் அந்த செயல் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதான்றது உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஆர்வம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை விட சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷம், சாதிங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. இந்த பிரபஞ்சம் எல்லா விதமான வளர்ச்சி உங்களுக்கு தரணும். ஆனால் எந்த நேரத்தை எந்த செயல் செய்யணுன்றதை மட்டும் தயவு செய்து உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க. சரியா? போகிற பாதை சரியாக இருந்தால் தான் போகிற இடம் சரியாக இருக்கும். போகிற பாதையிலேயே 1000 தடைகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பக்கம் பின்னுக்கு சிக்கிக்கிட்டு சிரமப்பட்டுக்கிட்டு ஏன்டா வந்தோம் எதுக்குடா வந்தோன்ற அளவுக்கு ஆகிடும். இந்த பிரபஞ்சம் அற்புதமான ஒரு பொக்கிஷம் நமக்கு கொடுத்துருக்குது ஜாதகம். நம்மளுடைய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு விஞ்ஞான ஆராய்ச்சி அறிவியல் என்ன வளர்ந்தாலும் ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தை தெரிஞ்சுக்கிடணுமா இந்த ஜாதகம்தான். நம்ம படிப்போமா, படிக்க மாட்டோமா, வேலைக்கு போவோமா, போக மாட்டோமா, உயரவுமா, உருப்பட மாட்டோமா, எல்லாத்தையும் இந்த ஜோதிடத்தில் தான் தெரிஞ்சுக்கிட முடியும். இதனால தான் நம்ம முன்னோர்கள் பேனா பேப்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அற்புதத்தை, அதிசயத்தை நமக்காக உருவாக்கி கொடுத்தாங்க. அதனால் தயவு செய்து மிதுன ராசி நண்பர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, ஜனவரி மாதம் சாதிக்கிறதுக்கு உண்டான மாதம். சம்பாதிக்கிறதுன்றது எல்லா நேரத்துலையும் செய்யக்கூடிய விஷயம் அது இல்லை. இது சாதிக்கிறதுக்கான நேரம். இந்த நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. இந்த நேர காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற பலனை தெரிஞ்சுக்கிடணுமா, உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. ஜாதகம் அனுப்புறதுக்காக, நீங்கள் அனுப்பணுன்றதுக்காக மூச்சு பிடிச்சிட்டு நான் பேசல. உங்களுடைய ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி இந்த நேரம் எப்படி இருக்குதுன்றது பார்த்துக்கிடுங்க, அல்லது உங்களுடைய ஜாதகனுக்கு அனுப்புங்க. உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் என்னன்றது திட்டவட்டமாக, தீர்மானமாக, ஆதாரபூர்வமாக உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மிதுன ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.